ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஸ்டைலில் ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்பவும் டேஸ்டான பட்டாணி கடலைக்கறியும் தேங்காய் பாலும் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டாணி கடலைக்கறிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் பட்டாணி எடுத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுருக்கேன். பட்டாணி நல்லா ஊறி வந்ததும் அது கூட 2 உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பட்டாணியையும் 2 உருளைக்கிழங்கையும் எடுத்து குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாய் எடுத்து 2 வகுந்து வச்சுக்கலாம். 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டாணி கடலைக்கறிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 5 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரித்து 2 கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, 2 கிராம்பு, சின்னதாக ஒரு பட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு அதில் போட்டு பொரிய விடலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே பொட்டுக்கல்லையை அதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லையும் லேசாக வறுந்த உடனே அதில் கிராம்பையும் பட்டையும் போட்டு சேர்த்து வறுத்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இதுல முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கசகசாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியா தேங்காவையும் இதுல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கும் பட்டாணியும், அதில் உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் பட்டை, பூ, இலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி இந்த கலர்ல வரணும். இப்போ இதில் கேரட்டையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கின உடனே தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கின உடனே இதுல கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விடுங்க. அதுல தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதையும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இதுல 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வேக வச்சிருக்க பட்டாணியும் எடுத்து அந்த தண்ணியோடையே அதுல ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இல்ல பட்டாணி வேக வச்சதுலே தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா அதுவே போதும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு இன்னும் ஒரு 7 நிமிஷம் வேக விடலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு நல்லா வத்தி இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்ப இதுல கொஞ்சமா மல்லித்தழையையும் புதினாவையும் இது மேலாக தூவி விட்டுக்கலாம். இப்ப பட்டாணி கடலைக்கறி ரெடி.
ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷா தேங்காய் பாலும் ரெடி பண்ணியிருக்கேன். அதையும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 1/2 முடி தேங்காய் எடுத்து துருவி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்து வடிகட்டியில் நல்லா வடிகட்டி இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு ஜீனியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி. இப்போ சைட் டிஷ்லாம் ரெடி. மெயின் டிஷ்க்கு போகலாம். ஆப்பத்துக்கு நாள் சாயங்காலமே நான் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். அரிசி எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா, காப்படி உலக்கில் 1.5 உலக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1 உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். உளுந்து எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் உலக்கில் தலையை தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஊறி வந்த உடனே மாவா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நைட்டு ஃபுல்லா இருந்தா நல்லா புளிச்சு இருக்கும். காலையில நம்ம ஆப்பம் ஊத்துறதுக்கு சூப்பரா இருக்கும். இது ரெண்டையும் ஒண்ணா ஊற வச்சு ஆட்டி எடுத்தோம்னா சாஃப்டா வராது. அதனால தனித்தனியா ஊற வச்சு ஆட்டி எடுத்துக்கங்க. அப்பதான் ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். காலையில மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நம்ம எவ்வளோ ஆப்பம் ஊற்ற போகிறோமோ அதுக்கு அளவாக மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஆப்பச்சட்டி வச்சு ஒரு கரண்டி மோந்து ஊற்றி ஆப்பத்தை ரெடி பண்ணலாம். இதே மாதிரி நம்ம ஸ்டைல்ல நீங்களும் பட்டாணி கடலைக்கறி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,